வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுகன் பாசிட்டிவிட்டி சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோட வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோவில் ஒரு 4 வாரத்துக்கான மீல் பிளான் வீடியோ தான் இது. ஒவ்வொரு வாரமும் ஒரே மாதிரியான வெஜிடபிள்ஸ் வாங்காமல், ஒரே மாதிரியான டிஷ்ஷஸ் செய்யாமல், வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வெரைட்டியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுங்கிற எண்ணம் ஏற்படாத வண்ணமும் ஒரு நல்ல ஹெல்த்தியான டயட் பிளான் தான் இது. 4 வாரம்ங்கிறதுனால 28 டேஸுக்கு இந்த பிளான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வாரமும் என்ன மாதிரியான காய்கறிகள் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இந்த 28 டேஸில் மோர் தென் 20 வெஜிடபிள்ஸ் ஆகுது இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான சார்ட்டாக இருக்கும். 1 வீக்குக்கும் இந்த டயட் பிளான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ப்ரீ பிளான்டாகவும் நம்ம இருந்துக்கலாம். இந்த சார்ட்டை மார்னிங், லஞ்ச், டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலமாக பிரிச்சிருக்கேன். 3 வேளையும் என்ன சமைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான சைடிஷ் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கேன். முதல் நாள் சண்டே. மார்னிங் டிஷ் என்னன்னா காய்கறி அடை. அடை மாவு நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அதில் முட்டைக்கோஸ், கேரட் அந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸை சேர்த்து நம்ம அந்த அடை செய்யலாம். இல்லைனா முருங்கைக்கீரை சேர்த்து கூட செய்யலாம், டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேங்காய் சட்னி தான் கரெக்டான சைடிஷாக இருக்கும். மதியம் சாதம், மீன் குழம்பு. அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மீன் வறுவல். அதே வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு பருப்பு உருண்டை குழம்பு, அது ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் இந்த பருப்பு உருண்டை குழம்புலாம் செய்ய நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த சண்டேஸில் அவங்களுக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி டின்னர் தோசை ப்ளஸ் மீன் குழம்பு இல்லைனா பருப்பு உருண்டை குழம்பு. இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 2வது நாள் திங்கட்கிழமை. காலையில் பார்த்திங்கன்னா இட்லி, கொத்தமல்லி சட்னி. நான் வேலைக்கு போகிறதுனால காலையில் இந்த தோசை ஊற்றலாம் டைம் எடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் ஐட்டம் தான் இதில் போட்டிருக்கேன். மதியத்துக்கு சாதம், தக்காளி குருமா. சைட் டிஷ் வெண்டைக்காய் பொரியல், முட்டை 2ம் சேர்த்துருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கணும். அதனால் ஓரளவுக்கு நான் வெஜிடபிள்ஸும் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இந்த மீல் பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நைட்டுக்கு சப்பாத்தியும் தக்காளி குருமா. காலையில் வச்சுருந்தா தக்காளி குருமாவே நைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி 2 to 4 லிட்டர்ஸ் ஆகுது நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதை ஞாபகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ரிமார்க்ஸில் போட்டிருக்கேன். டே 3 செவ்வாய்க்கிழமை. மிளகு பொங்கல், சாம்பார். மோஸ்ட்லி நிறைய பேர் செவ்வாய் வெள்ளி சாம்பார் செய்வாங்க. அதனால நானும் இந்த சார்ட்டில் செவ்வாய் வெள்ளி சாம்பார் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் வைக்கிற சாம்பாரே மதியத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் மிளகு பொங்கல் ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். மதியத்துக்கு நம்ம சாதம், சாம்பார் பீன்ஸ் கேரட் போட்ட சாம்பாரை நம்ம காலையில் இது பண்ணிக்கலாம். அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு வறுவல், அரைக்கீரை கூட்டு. டின்னருக்கு இட்லியும் பூண்டு சட்னி. டே 4 புதன்கிழமை. காலையில் சம்பா கோதுமை உப்புமா, தேங்காய் சட்னி. மதியத்துக்கு சாதம், கடலை பருப்பு குழம்பு இல்லைனா முட்டை குழம்பு. இதுக்கு சைடிஷ் பீட்ரூட் பொரியல். டின்னருக்கு இடியாப்பம், தேங்காய் பால். இந்த மீல் பிளானில் 3 வேளைக்குமே ரைஸ் இல்லாத மாதிரி ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சில நாள் நான் மாற்றி பண்ணியிருப்பேன். டே 5 வியாழக்கிழமை. காலைல இட்லி, கதம்ப சட்னி. இந்த சட்னியும் டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு சாதமும் காலிஃப்ளவரும் கொண்டைக்கடலை குருமா. இதுக்கு சைடிஷாக முட்டையும் பீன்ஸ் பொரியலும் கொடுத்துருக்கேன். டின்னருக்கு கோதுமை தோசையும் அதுக்கு மதியம் வச்சு அந்த கொண்டைக்கடலை குருமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே 6 வெள்ளிக்கிழமை. காலையில் சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும். மதியம் சாதம், முள்ளங்கி வச்சு அரைத்து விட்ட சாம்பார் இருக்குல்ல, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு சைடிஷ் பாகற்காய் வறுவல், முருங்கைக்கீரை பொரியல். டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும். டே 7 சனிக்கிழமை. காலையில் பூரி, கோதுமை பூரியாக போட்டுக்கலாம். தக்காளி குருமா.
அன்ஹெல்த்தின்னு நினைக்காம ஒரு வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு சில நாள் அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. மதியத்துக்கு சிறுதானியம் சாம்பார் சாதம், சைடிஸ் வந்து வாழைக்காய் வறுவல். டின்னருக்கு வந்து ஆப்பம் தேங்காய் பால். சண்டே வந்து ரவா கிச்சடி தேங்காய் சட்னியும். மதியத்துக்கு வந்து சாதம் ப்ளஸ் நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கு சைடிஷாக நாட்டுக்கோழி வறுவல். அதே வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வெஜிடபிள் குருமா மாதிரி பண்ணிவிட்டு சைடிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல். டின்னருக்கு சப்பாத்தியும் நாட்டுக்கோழி குழம்பும் அல்லது வெஜிடபிள் குருமா. டே 9 வந்து திங்கக்கிழமை காலையில் இட்லியும் கொத்தமல்லி சட்னி. மதியத்துக்கு சாதமும் கடலைப்பருப்பு குழம்பு. வறுவல் வந்து காராக்கருணை வறுவல். டின்னருக்கு வந்து கோதுமை தோசையும் அந்த மதியம் வச்ச கடலைப்பருப்பு குழம்பு. டே 10 வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ராகி சேமியா, அதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி. மதியம் வந்து சாதமும் அவரைக்காய் போட்ட சாம்பார். இதுக்கு சைடிஷ் வந்து கோவக்காய் வறுவல், அதோட ராஜ்மா கிரேவி. டின்னருக்கு வந்து தோசையும் புதினா சட்னி. டே 11 வந்து புதன்கிழமை காலையில் வெஜ் சாண்ட்விச், அதோட சாஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம சீஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், எக்கு அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். மதியம் வந்து சாதமும் மொச்சை புளிக்குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் கீரை கூட்டு. டின்னருக்கு இட்லி தக்காளி சட்னி. டே 12 பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் இடியாப்பமும் தேங்காய் பால். மதியம் வந்து சாதம் பட்டாணி குழம்பு, முட்டை ஆம்லெட், சவுச்சவ் கூட்டு. டின்னருக்கு வந்து சப்பாத்தி பட்டாணி குழம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே 13 வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஊத்தாப்பம் சாம்பார். மதியம் வந்து சாதமும் சவுச்சவ் அரைத்து விட்ட சாம்பார். இந்த சாம்பார் வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் இல்லாமல் தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றி நம்ம செய்யலாம். இதுக்கு சைடிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவலும் அரைக்கீரை பொரியலும். இதில் நீங்கள் எந்த கீரை வேணாலும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டின்னருக்கு வந்து தோசையும் கதம்ப சட்னி. டே 14 வந்து சனிக்கிழமை காலையில் வந்து காய்கறி அடையும் தேங்காய் சட்னியும். மதியம் வந்து வெஜ் புலாவ், அதுக்கு சைடிஷ் வந்து தயிர் பச்சடி காலிஃப்ளவர் வறுவல். நைட்டு டின்னருக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும். டே 15 வந்து சண்டே காலையில் கோதுமை பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா. மதியத்துக்கு சாதமும் மட்டன் குழம்பு இல்லைன்னா பட்டாணி குருமா பண்ணிக்கலாம். அதுக்கு சைடிஷ் வந்து மட்டன் வறுவலும் அல்லது சேனைக்கிழங்கு வறுவல். டின்னருக்கு தோசையும் இதே மட்டன் குழம்பு இல்லைன்னா இந்த பட்டாணி குருமாவை நம்ம சைடிஷாக எடுத்துக்கலாம். டே 16 வந்து திங்கக்கிழமை காலையில் இட்லி சட்னி வந்து கதம்ப சட்னி. மதியத்துக்கு தக்காளி சாதம், அதுக்கு வந்து முட்டை வறுவல் தயிர் பச்சடி எடுத்துக்கலாம். டின்னர் வந்து கோதுமை தக்காளி தோசை, அதுக்கு சைடிஷ் வந்து கொத்தமல்லி சட்னி. டே 17 வந்து செவ்வாய்க்கிழமை மிளகு பொங்கல் சாம்பார். மதியம் வந்து சாதம் பீன்ஸ் கேரட் சாம்பார். இதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய் வறுவலும் வாழைப்பூ கூட்டு. டின்னருக்கு இட்லியும் பூண்டு சட்னி. டே 18 வந்து புதன்கிழமை காலையில் இடியாப்பம் தேங்காய் பால். மதியத்துக்கு சாதமும் பூண்டு குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து வேக வைத்த முட்டை இல்லைனா பருப்பு துவையல், அதோடு சேர்த்து முருங்கைக்கீரை பொரியல். டின்னருக்கு தோசையும் வெங்காய சட்னி. டே 19 வியாழக்கிழமை ரவா கிச்சடியும் தேங்காய் சட்னியும். மதியத்துக்கு சாதமும் கொண்டைக்கல்ல குருமா. இதுக்கு சைடிஷ் சுரக்காய் கூட்டு. டின்னருக்கு சப்பாத்தியும் மதியம் வைத்த அந்த கொண்டைக்கல்ல குருமாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டே 20 வந்து வெள்ளிக்கிழமை காலையில் பணியாரம், அதுக்கு சைடிஷ் வந்து சாம்பார். மதியத்துக்கு சாதம் கேரட் உருளை கத்திரிக்காய் போட்ட சாம்பார். இதுக்கு சைடிஷ் வந்து சோயாபீன்ஸ் கிரேவி கூட அரைக்கீரை பொரியல். டின்னருக்கு ஊத்தாப்பம் தக்காளி சட்னி. டே 21 சனிக்கிழமை காலையில் கோதுமை பூரியும் தக்காளி குருமா. மதியத்துக்கு தயிர் சாதம் கொண்டை கடலை கிரேவி.
பூண்டு தக்காளி தொக்கு. நைட்டுக்கு சப்பாத்தியும் இந்த கொண்டக்கடலை கிரேவியும் இந்த பூண்டு தக்காளி தொக்கு எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே 22 ஞாயிற்றுக்கிழமை காலையில் இடியாப்பமும் அதுக்கு சைடிஷ் வந்து சொதி. இந்த சொதிங்கிறது திருநெல்வேலி பக்கம் செய்கிறது. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதியம் வந்து அதே சாதமும் சொதியும். அதே நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் சிக்கன் பிரியாணி. இதுக்கு சைடிஷ் வந்து புதினா சட்னி நல்லாயிருக்கும், இல்லைனா அவியல் நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் பிரியாணிக்கு சிக்கன் சால்னா, சிக்கன் 65 கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். டின்னருக்கு வந்து தோசையும் புதினா சட்னி இல்லைனா சிக்கன் சால்னா. டே 23 திங்கட்கிழமை இட்லியும் கொத்தமல்லி சட்னி. மதியத்துக்கு சாதமும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து வாழைத்தண்டு பொரியல், சௌ கூட்டு. டின்னருக்கு கோதுமை தோசை தேங்காய் சட்னி. டே 24 செவ்வாய்க்கிழமை காலையில் திணை பொங்கல், அதுக்கு சைடிஷ் சாம்பார். மதியத்துக்கு சாதமும் அரைத்து விட்ட சாம்பார். அதுக்கு சைடிஷ் வந்து சோயா பெப்பர் ஃப்ரை, அது இல்லாமல் முருங்கைக்கீரை பொரியல். டின்னருக்கு தோசையும் தக்காளி சட்னியும். டே 25 வந்து புதன்கிழமை இட்லி கதம்ப சட்னி. மதியத்துக்கு சாதம், முட்டை அடை குழம்பு இல்லைனா கருவேப்பிலை குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து புடலங்காய் பொரியல். டின்னருக்கு ஊத்தாப்பமும் வெங்காய சட்னியும். டே 26 வந்து வியாழன் சம்பா கோதுமை உப்புமா. அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி. மதியத்துக்கு சாதமும் பொரிச்ச குழம்பு. இதுக்கு சைடிஷ் வந்து அவரைக்காய் பொரியல். டின்னருக்கு சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி தொக்கு. டே 27 வெள்ளிக்கிழமை ரவா இட்லி சாம்பார். மதியத்துக்கு சாதம் முள்ளங்கி அரைத்து விட்ட சாம்பார். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து மொச்சை வறுவல். டின்னருக்கு தோசையும் பூண்டு சட்னி. டே 28 சனிக்கிழமை காய்கறி அடையும் தேங்காய் சட்னியும். மதியத்துக்கு வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடியும் வெஜ் குர்மா. டின்னருக்கு இடியாப்பமும் தேங்காய் பால். இந்த மீல் பிளான் வீடியோவில் ஓரளவுக்கு நிறைய ஒரு 20 வெஜிடபிள்ஸாவது இதில் கவர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும்னு தான் கொண்டைக்கடலை, பட்டாணி, மொச்சை அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அதே போல் கீரையும் இருக்கணும்னு கீரை கூட்டு, முருங்கைக்கீரை பொரியல் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதே போல் டின்னரும் அந்த காலையில் டிஃபனும் பார்த்திங்கன்னா இட்லி தோசைன்னு இல்லாமல் இடியாப்பம் பூரி பொங்கல் எல்லாத்தையுமே கலந்து வரணும். அதே போல் 3 வேளையும் ரைஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் அதை கவர் பண்ணியிருக்கேன். அதே போல் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுலையும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.